ஜெட்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இந்த புத்தாண்டு தினத்திலே இசையின் சப்தம் என்ற பாடல் நிகழ்ச்சியில் மற்றொரு பரிமாணமாக இந்த உங்களுக்காக இந்த பாடல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துள்ளோம். இங்கே உங்களுக்காக இசைக்கலைஞர்கள் கீபோர்டில் திருவாளர் ரூபன் அவர்கள், ரிதம் பிளேயர் மற்றும் பேட் பிளேயர் மிஸ்டர் இஸ்ரேல் அவர்கள் உங்களுக்காக, தபேலா பிளேயர் மற்றும் பாடகர் திரு இமானுவேல் இதோ உங்களுக்காக. பாடகர் இளங்கோ அவர்கள் உங்களுக்கு புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறுவார்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாடகர் திரு போனிபாஸ் அவர்கள், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெட்டிவி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பாடகியாக செல்வி கிறிஸ்டி அவர்கள் உங்களிடையே வந்துள்ளார்கள். அவர் உங்களுக்கு புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வார்கள். ஜெட்டிவி நேயர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே ஜெட்டிவி நேயர்களே, உங்களுக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் பிரபலமான திரு அருண் அவர்கள் கானா பாடகர் மற்றும் நாட்டுப்புற பாடகர் இதோ உங்களிடையே. அனைத்து நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி அருண் அவர்களே. இந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த நன்னாளிலே இந்த பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருவாளர் போனிபாஸ் அவர்கள் பாட இருக்கின்றார்கள். தாய்மை என்ற அந்த உணர்வு அனைவரும் உணர்ந்த ஒன்றுதான். அந்த தாய்ப்பாசத்தை உணர்த்துகின்ற இந்த பாடலை அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக இதோ உங்களுக்காக திரு போனிபாஸ் அவர்கள். அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாட அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நன்றி.
சிறப்பு போனிபாஸ் அவர்களே. தாய்ப்பாசத்தை உணர்த்துகின்ற பாடல். நன்றி. ஜெட்டி விநாயகர்களே, தொடர்ந்து தாய் மூகாம்பிகை என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் பாடிய ஒரு பாடல். இது ஒரு ஆன்மீக பாடல். இந்த பாடலை பாட திருவாளர் இளங்கோ அவர்கள் உங்களிடையே வந்திருக்கிறார்கள். ஜனனி ஜனனி என்ற பாடல். शिवसत्याय तोयदि भवतु सप्त प्रविभतुम् न जे देवं देवो न खलु कुशलहस्तं चिद्भवे अधस्वाम् आराध्याम् हरिगर बिरिंजादि बिरवी प्रणतुम तोचुम्मा कदमगन पुण्यग प्रभवदी जननी जननी जगन्नी यगन्नी जननी जननी जगन्नी यगन्नी जगत्तारिणी परिपूरणिनी जगत्तारिणी परिपूरणिनी जगत्तारिणी परिपूरणिनी जननी जननी जगन्नी यगन्नी जननी 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 ஒரு மாமழவும் சிறு பூந்தினையும் சடைவார்குழலும் பிடைவாகனமும் சடைவார்குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜகத்வாதனி பரிபூரணி அருமை அருமை. என்ன ஒரு பாடல். அப்படியே நம்ம உள்ளத்தையே உருக வச்சுட்டாரு திரு இளங்கோ அவர்கள். இந்த புத்தாண்டில் இந்த ஒரு ஆன்மீக பாடலை பாடி ஒரு தெய்வ கடாட்சமாக நல்ல ஒரு பாடல். நன்றி இளங்கோ அவர்களே. சகலகலா வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து புத்தாண்டு தின பாடல் இளமை இதோ இதோ என்ற பாடலை பாடகரும் டபேல பிளேயருமான திரு இமானுவேல் அவர்கள். Hi everybody, wish you happy New Year!
சுப்பிரமணியபுரம் படத்தில் இந்த பாடலை பாடியவர்கள் தீபா மிரியம், பெல்லிராஜ், இந்த இருவரும் பாடியிருக்காங்க. இது இசை பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன். அருமையான ஒரு இசையை அவர் கொடுத்துருக்காரு இந்த பாடலுக்கு. அருமையான ஒரு இசையமைப்பாளர். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கானா பாடகரும் நாட்டுப்புற பாடகருமான நமக்கு எல்லாம் பரிச்சயமான திருவாளர் அருண் அவர்கள் உங்களுக்காக ஒரு பாடலை பாட இருக்கின்றார்கள். நான் எப்போ பாட ஆரம்பித்தாலும் எல்லா மேடைகளிலும் அம்மா பாட்டில் தான் ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இந்த மேடையிலையும் ஒரு அம்மா பாட்டிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும், ஜெட் டிவி நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன தவம் இருந்து பெற்று எடுத்தவளே, உன்னை தனிமரமா ஆக்கும் புள்ளை இல்லை, ஓ உடல் சதைய பிச்சு கொடுத்தவளே, உன்னை தள்ளி வைக்கும் கல்லு மனசில்லை, உலகத்திலே எனக்கு ஆறுதலா உன்னை போல யாரும் இல்லை, அம்மா உன்னை போல யாரும் இல்லை,
அம்மா என்ன மடியில் சுமந்தவன் உன்னன்னா மனசில் சுமப்பவன் தண்ணீர சூரியனை நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழ்வேன் அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவன் உன்னன்னா மனசில் சுமப்பவன் முக்குனிய மூச்சு முட்டை கத்துனிய காது எரிய பெற்றெடுத்த தாயே உன்னை எப்படிதான் நான் மறப்பேன் கல்லு மண்ணு தின்னுடுவேன்னு கவனமா பார்த்துக்கிட்ட கஞ்சியத்தான் நீ குடிச்சி சோத்தையெல்லாம் எனக்கு தந்த கந்தையத்தான் நீ உடுத்தி கந்தையத்தான் நீ உடுத்தி கலர் சட்டை வாங்கி கொடுத்த கையிலையும் காசு வந்து பள்ளிக்கூடம் கூட வந்ததும் யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவன் உன்னை மனசில் சுமப்பவன் தண்ணியில சூரியனை நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு நானே வாழ்வேன் அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா அருள் செம. அதாவது இவர் வந்து எப்போ பாடினாலும் இந்த தாய் பாசத்தை முன்னே வச்சு தான் பாடுவார். முதல்ல அம்மா பாட்டு தான். அது தாயை ஒரு எவ்வளவுக்கு மதிக்கிறாரு நேசிக்கிறாருன்றதை இந்த பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவருடைய உற்சாகத்தை பாருங்க. அப்படியே ஒரு அவர் பாடினா அப்படியே ஒரு ஒரு உணர்ச்சி போக பாடுவார். அப்படியே உருவிடுவார், அப்படியே மாறிடுவார், கான்செப்டுக்குள்ளே போயிடுவார். இமான் கரெக்டாக சொன்னார். நல்லா இருந்தது. நன்றி நேயர்களே. உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு வச்சுட்டு இருக்கீங்க. இந்த புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜெடிவி வழியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெடிவி நேயர்களே, இந்த இசையின் சப்தம் இந்த இனிசை நிகழ்ச்சி லைவாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த புத்தாண்டு தினத்தில் இது ஜெடிவிலும் வரும். அதே சமயத்தில் யூடியூப் சேனல்லையும் ஜெடிவி அஃபீஷியல் என்ற அந்த யூடியூப் லிங்க்லாம் உங்களுக்கு வரும். யூடியூப் சேனலில் நீங்கள் கீழே கமெண்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடலோ இல்லை இதோட தாய்மை பற்றிய பாடல் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு நல்குமாறு ஜெடிவி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெட் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்பொழுது நம்மை மகிழ்விக்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ஜோசப் ஆசிரியர் அவர்கள் ஒரு அருமையான பாடலை பாட வருகிறார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த பாடலை பாட அன்போடு அவரை அழைக்கிறோம். சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே. தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட, தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே.
மிக அருமையான பாடல், இனிமையாக பாடினார். இந்த ஜெட் அலைவரிசை நிறுவனத்தின் மூலம் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெட்டி விநாயகர்களே, தொடர்ந்து திரு போனிபாஸ் அவர்கள் உங்களுடைய பாட இருக்கிறார்கள். பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்திலிருந்து இளமை எனும் பூங்காற்று. இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 1952. இதை பாடியிருப்பவர் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்கள். அதை உங்களுக்காக போனிபாஸ் அவர்களின் குரலில். ஒரே வீணை ஒரே ராகம். அருமையாக பாடிய திருவாளர் போனிபாஸ் அவர்களுக்கு நன்றி. நேயர்களே, இந்த இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனைவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளக்கூடிய இந்த வேளையிலே, இது என்னுடைய முதல் முயற்சி. இசையின் சப்தம் நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் லைவாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது முதல் முயற்சி. இது உடனடியாக பண்ணி ஆகணும், நீவு இருக்குன்றதுக்காக நாங்கள் பண்ணோம். இதில் என்ன சிறப்புனா, நீங்கள் ஒரு பேடை வச்சு பண்ணலாம். பேடுன்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த நம்மளுடைய MS விஸ்வநாதன் அவருடைய பாடல எல்லா பாடலையும் மோஸ்ட்லி அவர் பாடல யூஸ் பண்ணது எல்லாமே அந்த அதை கொஞ்சம் கவர் பண்ணல. அந்த பேங்கஸ், டபுள் பேங்கஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இளையராஜா சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் MS சார் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, MSV சார். இதை பாருங்க, இது இப்போ பேடில் 1000 நம்ம டெக்னிக்கலாக பண்ணலாம். ஆனால் லைவாக வாசிக்கிறாரு பாருங்க. இதை யாரும் இப்போ ரீசெண்டாக அதிகமாக வாசிக்கிறது கிடையாது, மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசிக்கிறார். அதே போல் அவருடைய அண்ணன் இமான், திருவாளர் ரூபன் அருமையாக கீபோர்ட் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க வாழ்த்துறோம். நம்ம அவங்களுடைய பின்னணியில் தான் நாங்கள் பாடுறோம், அதுதான் முக்கியம். இப்போ அவங்களாம் இல்லைன்னு வச்சிங்க நாங்கள் பாட எடுப்படாது. அதனால் அந்த மூவருக்கும், அந்த இசை வல்லுநர்கள் மூவருக்கும் ஜெட்டிவி சார்பாக நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் அவங்க வளரணும்.
சிறப்படையணும், பல சிகரங்களையும் உயரங்களையும் அவங்க தொடங்கணும்னு இந்த நேரத்தில் ஜெட்டிவி சார்பாக வாழ்த்துறோம். மேலும் பல நிகழ்ச்சிக்கு நீங்கள் எங்கள் ஜெட்டிவிக்கு வந்து வாசிக்கணும். வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து பாடகர் இளங்கோ அவர்கள் நமக்காக கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு என்ற பாடலை பாட இருக்கிறார்கள். பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, புத்தங்கோர ஏது நீ நந்தபட தேரு. பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, புத்தங்கோர ஏது நீ நந்தபட தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிழியே கண்ணுரங்கு தூரி தூரி. பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, குத்தங்கோர ஏது நீ நந்தவன தேரு. காத்தோடு மலராட கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. காத்தோடு மலராட கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. மஞ்சளோ தேகோ கொஞ்சம் ஒரு மேகம், அஞ்சுகோ தூங்க கொண்டு வருராகம். நிலவ வானிலவ நாம் புடிச்சி வாரே, கிளிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே. பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, குத்தங்கோர ஏது நீ நந்தவன தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி. பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, குத்தங்கோர ஏது நீ நந்தவன தேரு. தேங்க்யூ. மிக அழகாக பாடினீங்க இளங்கோ சார். நல்ல பாட்டு, நல்ல குரல் வளம், அருமையாக இருந்தது. இந்த இசையை வந்து அருமையாக பின்னணி இசை கொடுத்தாங்க பாருங்கள் ரூபன் சாரு, இந்த தம்பி இமான், தம்பி இஸ்ரேல். அதுதான் சிறப்பு இந்த பாடலுக்கு, ப்ளஸ் பாயிண்ட். நன்றி. தொடர்ந்து நேயர்களே, நீங்களும் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பாடணுன்னா இந்த ஜெட் டிவியில் உங்களுக்காக பாடல் போட்டி கூட நடத்த தயாராக இருக்காங்க. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். தொடர்ந்து நீங்கள் ஜெட் டிவியை பார்த்துட்ருக்கணும். அதே போல் ஜெட் டிவி அஃபிஷியல் என்ற கூடிய யூடியூப் சேனலும் நீங்கள் பார்க்கணும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், போட்டியில் வெல்லலாம். இந்த பாடல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று பாடலாம். நன்றி நேயர்களே.